ஓம் ஸ்ரீமலாய் வித்மகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கலியுகத்துல உண்மை எதுனா, அந்த பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் தான் சண்டையே நடந்துட்டு இருக்கு. ஏன் பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணும் பெண்ணும் மண்ணும் எப்ப நமக்கு கிடைக்கும், எந்த வயசுல கிடைக்கும், அதெல்லாம் தெரியாது. ஸோ குறிப்பிட்ட பொன்னவன் கொடுக்கக்கூடிய ஒரு 16 வருட காலகட்டங்களில் அந்த பொண்ணும் மண்ணும் பெண்ணும் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வயசுல கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலா விரிவா பார்க்க போறோம். மிக முக்கியமான முறையில மகர ராசியில நீங்க பிறந்திருந்து உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் பிறந்திருந்தா தனித்தனியா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 16 வருடத்தினுடைய குருவினுடைய திசையினுடைய பலங்களை விரிவா விளக்கமா ஒளிவு மறைவின்றி உண்மையான பலங்களை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் சனிப்பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டு பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடை தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் விதியின் காரகரகம். மேலும் கால புருஷத்துவப்படி உங்களுடைய மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா மகர ராசி வந்து 10ஆம் வீடா வரும். அதனால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கடமை செய்வதற்காகவே இந்த பிரிவு உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்காக வாழ்றதை விட சொந்த பந்தத்துக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக வாழ்றதா அதிகமா இருக்கும். அதுவும் மண்ணை கூட மதிக்காமல் இருப்பீங்க, ஆனா உங்கள் சொந்த பந்தத்தை கண்டிப்பா மதிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குருவனுடைய திசை எந்த திசாபுத்தி காலகட்டங்களில் எந்த வயசுல உங்களுக்கு வரும்? குறிப்பிட்ட இந்த உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. இப்போ உத்திராட நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா 2, 3, 4 பாதங்கள் இருக்கும் இந்த மகர ராசியில. ஸோ உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது சூரிய திசை நடக்கும். இந்த சூரிய திசைக்கு பிறகு சந்திர திசை 10 வருடங்கள் இருக்கும். செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். அது முடிஞ்சதுக்கு பிறகு ராகுனுடைய திசை 18 வருடம். அதுக்கு பிறகுதான் குரு திசை உங்களுக்கு வரும். இந்த குரு திசை வரும்போது எப்படி பார்த்தாலும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 35 வயதுக்கு மேலதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 35 வயசு மேல கிட்டத்தட்ட ஒரு 40 வயசை தாண்டி தான் இந்த குரு திசை என்பது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். அப்போ இந்த குரு திசை வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? குரு திசை என்பது 16 வருஷம் முழுசா இருக்கும். இந்த குரு திசை வரும்போது மிக முக்கியமா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம். நீங்க வீடு மனை கட்டுறீங்க, அதுக்கு உண்டான சேங்ஷன் ஆகிறது, அதுக்கு பண உதவி, லோன் விஷயங்கள் கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஒரு சொத்துக்காக நடக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் ஒரு முடிவடையும். உங்க மேல தேவையில்லாத வழக்குகள் இருக்குன்னா அது தீர்வடையும், முடிவடையக்கூடிய திசையாக இந்த குரு திசை என்பது இருக்கும். வேற இந்த குரு திசை காலகட்டங்கள்ல வேலையில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு சம்பள உயர்வு, உயர்ந்த பதவி, அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தோடு தொடர்புடைய வேலையோ தொழிலோ கண்டிப்பா அமையும். அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மிக முக்கியமா கார் வண்டி வாகன யோக விருதிகள் உண்டு. அதே போல பிள்ளைகளுக்காக புதிய சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புத்திர பாக்கியமே இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் வந்து நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஓகேங்களா? மிக முக்கியமா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்க பெறுவீங்க. இதுல நெகட்டிவான பாயிண்ட், ஒரு கெடுதலான பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தீங்கன்னா அந்த குரு திசையில தேவையில்லாத அல்சர், வயிறு, உடல் கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல மட்டும் நீங்க கவனத்தை இருந்துக்கணும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டுல, மாமியார் வீட்டு வழிகள்ல சில விரைய செலவுகள் உங்களுக்கு வரலாம். அதே போல நீங்க வேறு வெளிநாட்டுல இருக்கீங்க, வேற ஒரு ஊர்ல இருக்கீங்க, பிறந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா அந்த ஊரை விட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு வர்றதுக்கு அல்லது இருக்கிற ஊரை மாத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த குரு திசை காலகட்டங்கள்ல. அப்படி இடமாறி போகின்ற காரணத்தினால இருந்த வேலை, பழக்க வழக்கம் அனைத்தையும் இழந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி சொல்ல வந்துடும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க இது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கெடுதல் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க கண்டிப்பா சிவபெருமானுடைய வழிபாடு, அது குறிப்பிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல மிக முக்கியமா திருச்செந்தூருக்கு சென்று முருகனை தரிசித்து வரும்போது பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். திருமண வாழ்க்கை மற்றும் வேலை, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்து நீங்க தப்பிப்பீங்க, அதுல சேஃபா இருப்பீங்க. சரிங்களா? இந்த வழிபாடு தவறாம நீங்க பண்ணி. இதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி சந்திரன். பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திர திசை நடக்கும், 10 வருஷம் இருக்கும்.
சந்திர திசை முடிஞ்சதுக்கு பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், அடுத்து ராகு திசை ஒரு 18 வருடங்கள் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 30 வயசு தாண்டி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா குரு திசை என்பது ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப இந்த குரு திசை காலகட்டங்கள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரனுக்கு குரு நட்பு கிரகம். அப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு செய்யும். எப்போதுமே மகர ராசியில குரு நீசம் அடைவார். அதனால எல்லா ராசிக்கும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு வரும்போது மட்டும் பலம் இழந்து விடுவார். ஆனா திருவோண நட்சத்திரத்துக்கு அப்படி கிடையாது. தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தீர்த்து முடிக்கப்படும். ஆமாங்க, அந்த குருதி நடக்கும்போது கண்டிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடல் அளவு பெரிய அளவு கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை காணாமல் போகும். அதுக்கு மிக முக்கியமான காரணம், வரவேண்டிய பணம் பொருள் வந்து சேரும், கிடைக்க வேண்டிய சொத்து பங்கு ஷேர் கிடைக்கும், சில விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ரியல் எஸ்டேட் வியாபாரம், அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல பெரிய அளவு லாபம் பார்ப்பீங்க, பெரிய அளவு கமிஷன் லாபம் பார்ப்பீங்க. சில பேருக்கு வெளிநாடு யோக வாய்ப்புகள் அமையும். சரிங்களா? வேலை விஷயத்துல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், அவங்களை சார்ந்த விஷயத்துல. அதே போல அவர்களுடைய உதவி, அவங்களுடைய ஆறுதல், அட்வைஸ் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சி அதனால் பெரிய நன்மை இருக்கும். அதுல உங்களை வழி நடத்துறதுக்கு சரியான ஒரு நபர் கிடைப்பாங்க. இந்த குருதி நடக்கும் போது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பா நடக்கும். தெய்வமா பார்த்து ஒரு ஆள் அனுப்ப சொல்லுவாங்க இல்லையா, அது குருதி சில திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா தெய்வமே உங்களுக்கு ஒரு துணையை அனுப்பும், அது நிச்சயமான முறையில். அதே போல காதல் தோல்வி, முதல் திருமண வாழ்க்கை முறிவு பெற்றவர்களுக்கு மறுவாய்ப்பு, 2வது வாய்ப்பு அந்த குரு திசையில நல்ல விதத்துல கொடுக்கும். சரிங்களா? அது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த குரு திசை என்பது பெண் பிள்ளைகளுக்கு உண்டான யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பா குழந்தை வாரிசு கிடைக்கக்கூடிய சான்சஸ் கண்டிப்பா உண்டு. இந்த குரு திசையில ஒரு கெடுதலான ஒரு பலன்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது. இந்த மறைமுகமான வேலை தொழில், சட்டத்திற்கு புறம்பா சில செயல்கள் ஏற்படுறது, அதே போல தேவையில்லாத விபத்துகள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்க உண்டு. அதே போல பணம் காசை யார்ட்டையாவது கொடுத்துட்டு ஏமாந்துறது, அவங்க கிட்ட தான் ஒரு 10 வருஷமா, ஒரு 5 வருஷமா, ஒரு 3 வருஷமா அந்த பணம் வந்து லாக் ஆயிடும், திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பிரச்சனை வரும். அதே போல குடும்பத்தில் கூடிய மிக முக்கியமான உறவுகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களால உங்களுக்கு சில உதவிகள், ஆதாயங்கள் கடைசி நிமிஷத்துல நீங்க அவங்களை நம்பி எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, ஆனா கடைசி நிமிஷத்துல கைவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கங்க. மிக முக்கியமா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு திசை நடக்கின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோயிலுக்கு சென்று குருவாயூரப்பரை தரிசனம் செய்துட்டு வர மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். ஸோ பெருமாளையும் குருவாயூரப்பரையும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. குரு திசை நடந்தா நிச்சயம் பெரிய அளவு மாற்றங்களை சந்திப்பீங்க. இதற்கு அடுத்தபடியா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். மகர ராசியில் எப்போதுமே செவ்வாய் உச்சம் அடைவார். அதனால அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் பிறந்தா தவிட்டு பானைகள் கைவிட்டாலும் தங்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே வாழ்க்கை எங்களுக்கு படாத பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மை இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பி வைப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட தங்கத்தை கொடுக்கக்கூடிய திசையாக குரு திசை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மண் யோகத்தை கொடுக்கும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் யோகத்தை கொடுக்கும், அதே போல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை நடக்கும். அதுக்கப்புறம் ராகு திசை 18 வருஷம், அது முடிஞ்சதுக்கப்புறம் குரு திசை ஆரம்பிச்சிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வயசு கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குரு திசை தான் நடக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு திசை என்பது நிச்சயமா அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண காரியத்தை முதல்ல முடிச்சு வைக்கும். அதுவே ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், சென்ட்ரல் அரசாங்க வேலை, மத்திய அரசாங்க பணி அமைறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல எப்படி குழந்தை பாக்கியத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி பிள்ளை பாக்கியம் கிடைச்சிடும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க. சரிங்களா? இழந்த பெயரை நல்ல பெயரை மீட்டு எடுத்துருவீங்க. நல்ல ஒரு பெயர் புகழ் அடைவதற்கு பாக்கியங்கள் வாய்ப்புகள் ஏராளமான முறையில் உண்டு. ஆனா அந்த குரு திசை நடக்கும்போது அவசரப்பட்ட இந்த காதல் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? அவசர திருமணம், திடீர் திருமணம், காதல் திருமணம் கொஞ்சம் அதுல நிதானத்தை கடைபிடிக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏமாற்றமோ தோல்வியோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இதே இன்னொரு பக்கம் கார் வண்டி வாகன விருத்தி யோகங்கள் உண்டு, நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மேலும் இந்த குரு திசையில வெளிநாட்டுல இருந்து பண வரவோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? அதேபோல நிலபுலங்களால் ஒரு யோக வாய்ப்பு உண்டு கண்டிப்பா நம்மள. அதே போல எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கீங்கன்னா நல்ல ஒரு சக்சஸ், நல்ல ஒரு ஹோப்பு கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல குருதிசை நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மேலும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நிமிடத்துல, அதாவது குருதிசை நடக்கின்ற காலகட்டத்துல சில முக்கியமான விஷயத்துல வெற்றிகள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அரசாங்க வேலையில தேர்வு எழுதுறீங்க, தேர்வுல போட்டியில கலந்துக்கிறீங்க, அதுல நீங்க ஜெயிப்பீங்க. அடுத்து மிக முக்கியமானது கலைத்துறை, சினிமா, செய்தி ஊடகங்கள் போன்ற கலைத்துறை சார்ந்த விஷயத்துல ஒரு போட்டிகளில் கலந்துக்கிறீங்க, அதுல நீங்க ஜெயிப்பீங்க. வேலை சம்பந்தமான இன்டர்வியூலையும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ பல விஷயத்துல வெற்றி என்பதை கண்டிப்பா அனுபவிப்பீர்கள் இந்த குருதிசை நடக்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். இதுல மிக முக்கியமா விரை செலவுகள்,
கண்டிப்பா எதை சார்ந்த விரைய செலவுகள் வரும்னா உங்களுடைய பிள்ளைகள் வழியில விரைய செலவுகள் வரும். தேவையில்லாத பயணங்கள், டிராவல் இருக்கும். கூட பிறந்தவங்களுக்காக அலையிறது, அலைச்சல் பண்றது, அவங்களுக்காக நேரத்தை பணத்தை செலவழிக்கிறது இப்படின்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இந்த குரு நடக்கும்போது கண்டிப்பா தங்க வரவுக்குண்டான யோகங்கள் உண்டு. அடமானத்துக்கே போனாலும் சரி தங்க நகை மீட்டு வருவீங்க. வரதட்சணை சீர்வரிசையாக, அன்பளிப்பாக, பரிசாக இப்படி ஏதேனும் ஒரு வகையில தங்க வரவு கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் உண்டு. பூர்வீக தங்க நகைகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட தங்க யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் குருவான். இந்த குருதி நடக்கின்ற காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சுவாமிமலை முருகனை வணங்கிக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க. பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். நீங்க எதிர்பார்த்த, உங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்தஸ்து, அதிகாரம், பதவி போன்றவை கிடைக்கும். அந்த முருகனுடைய திருவரலாறு தவறாம அந்த வழிபாடுகளை படிக்குங்க. சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு ஒரு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கான ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் நல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.